ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியாக தக்காளி பொங்கல் எப்படி செய்கிறதா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் எடுத்துக்கிறது 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எல்லாமே சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், இதே ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலும் ஓகே. கொஞ்சோண்டு பெப்பர், எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிட்டு சைடில் புதினா மறந்துட்டேனே, ஐயோ புதினாவே ஆட் பண்ணிடலான்ட்டு அதையும் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே ஊடால வராது, டிஸ்டர்பன்ஸே எல்லாமே பேபிஸும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ எடுத்துக்கிறது சோம்பு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில். ஸோ பேபிஸ் எல்லாருமே வெங்காயம் தக்காளியில் ஓரமாக அரைச்சிட்டு தக்காளி பொங்கல் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. இதில் இப்போ நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே தெரிக்குது, முன்னாடி போனால் வெடிச்சு மூஞ்சியில் வந்து செதறுமே அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து கலக்கிட்டு இருந்தேன். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டு அந்த பேஸ்ட் இருக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே டம்ளர் அளவுக்கு தான் நீங்கள் அரிசியும் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய கல்லுப்பு. இப்போவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து முன்னாடியே நீங்கள் சோக் பண்ணி வச்சுருந்தா தான் இதில் ஆட் பண்ணவும் நல்லாயிருக்கும். இதில் சோக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. நான் பேபிக்கு கொடுக்க போகிறனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருணாநிதி கறி மசாலா தூள், இது வந்து மதுரையில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. உங்கள் ஏரியா பக்கம் கறி மசாலா இருந்துச்சுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலானே வச்சுக்கோங்களேன். இது போட்டால் தான் எனக்கு தக்காளி பொங்கல் மாதிரியே இருக்குதுன்னு தோணும். ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆயிரும், எதுவுமே டிஸ்டர்பே இல்லாமல் சாப்பிட்லாம். நானே சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். வேறு யாராச்சும் வீட்டில் போயிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி பொங்கல் செஞ்சுருந்தாலும் நான் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கவே அரை மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 4 டம்ளர் சொன்னேன், பேபிக்கு கொடுக்குறனால மட்டும்தான் 4 டம்ளர், இல்லைனா 3 டம்ளர், அது உங்கள் அரிசி பொறுத்து தான். நான் இதில் ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பச்சரிசி, மதுரையில் தான் வாங்கினேன். சென்னையில் வாங்குகிற அரிசி எல்லாமே டக்குன்னு குழஞ்சு போயிடுது. ஸோ இதில் நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். கொதி வர்றதுக்கு முன்னாடியே நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அரிசி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததும் குக்கரை இறக்கிட்டு பொங்கல் ரெடி. சூடாகவே இருக்கும்போது கையில் பிசைஞ்சு பேபிஸ்க்கும் ஊட்டிக்கலாம். தக்காளி பொங்கல் தேங்காய் சட்னியோட ரைனி சீசனில் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் நானும் செஞ்சுட்டு இருந்தேன். ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கணும்னு அவசியமே இல்லை, டக்குனு இந்த மாதிரி மிக்ஸில் போட்டோமா செஞ்சோமான்னு இருக்கணும். இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ, பாய். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.